வணக்கம் மக்களே, கதைப்போமா? கவுண்ட் டவுன் 17. ஸோ இன்று நம்ம பார்க்க போகிறது விஜய் அவர்களோட அதிகமாக எந்த நடிகை நடித்தாங்களோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, த்ரிஷா அவர்கள் தான். ஸோ விஜய் அவர்களுடன் அவர் ஆல்மோஸ்ட் அவங்க 5 படம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஒரு படத்தில் கெஸ்ட் ரோலில் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்கள பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நம்ம தளபதி கூட அதிக படம் நடித்தவர்கள்ல. ஸோ அதனால் அவர்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். அவங்க ஃபஸ்ட்டு மைனர் சப்போர்ட்டிங் கேரக்டராக ஜோடி படத்தில் சிம்ரனுக்கு ஃப்ரெண்டாக வருவாங்க. 1999 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அவர்கள் அமீர் டைரக்ட் பண்ண மௌனம் பேசிய படத்தில் தான் ஃபஸ்ட்டு அவங்க ஹீரோயினாக நடித்த படம். இதுவும் அவங்களுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க நடித்த படம் லேசாவும் எனக்கு 20 உனக்கு 18 அந்த படத்தில் தான். ஆனால் அந்த 2 படமும் ரிலீஸ் ஆகிறதுல டிலே ஆனதுனால இந்த படம் மௌனம் பேசியே தான் ஃபஸ்ட்டு படம். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சூர்யா அவர்களோட 2002 நடித்தாங்க. இந்த த்ரிஷா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இப்போ ரீசெண்டாக நினைவுக்கு வர்றது குந்தவை கேரக்டர் தான். பொன்னியின் செல்வன்ல பார்ட் 1 பார்ட் 2 மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ண படத்தில், ரைட்டுங்களா? ஸோ ஒரு விஷயம் த்ரிஷாவுடைய ஹைலைட் என்னன்னா, மோர் தென் 2 decades 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்று வரை அவங்க ஹீரோயினாவே நடிச்சிட்டு இருக்க ஒரே நடிகை யாருன்னா த்ரிஷா அவர்கள் தான். இதுவரை அந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அக்காவா நடிச்சிருக்காங்க, அப்புறமா அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களது ஸ்டேஜ் மாறும் எந்த ஒரு ஹீரோயினுக்குமே. ஆனால் 2 decades மேலேயும் அதே ஹீரோயினாவே நடிச்சுக்கிட்டு யங்காவே இருந்துக்கிட்டு க்யூட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கிற நடிகை யாருன்னா இவங்க தான், த்ரிஷா தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம த்ரிஷா அவங்க விஜய் அவர்களுடன் என்னென்ன படம் பண்ணாங்க அப்படின்றது தான். ஸோ ஹீரோயினா அவங்க 5 படம் நடிச்சிருக்காங்க விஜய் அவர்கள் கூட. அது என்னென்ன படம்னா கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி அண்ட் லியோ. இது 5 மட்டும் இல்லாமல் கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த படத்தை பற்றி சும்மா சின்னதாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க நடித்த கில்லி. இந்த கில்லி படத்தை நான் ரீசெண்டாக தான் இப்போ நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ டிரைவ் பண்ணும்போது கேட்கக்கூடாத தளபதி பாடல்கள்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்டாச்சு கில்லி படத்தை பற்றி. 2004 ரிலீஸ் ஆன படம் கில்லி. மாஸ் அண்ட் ரொமான்ஸ், இது 2 தான் காரணம் அந்த படத்துக்கான பிளாக் பஸ்டருக்கு. இவங்க விஜய் த்ரிஷா பேரிங் ஒரு மேஜிக் கொண்டு வந்தது இந்த படத்தில் இருந்து தான். ஓகேங்க? தனலட்சுமினா எல்லோருக்கும் நினைவு வருவது இந்த கில்லியும் த்ரிஷாவும் தான். ஸோ இது ஒரு பெரிய இம்பேக்ட் கொண்டு வந்தது. இந்த த்ரிஷாவுக்கே இந்த படம் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. அப்படி போடு இன்று வரை எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதே சமயத்தில் த்ரிஷாவுடைய டான்ஸும் விஜய் ஈக்குவலாக நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் திருப்பாச்சி 2005 ரிலீஸ் ஆனது. இது ரூரல் மாஸ் என்டர்டெய்னர். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் விஜயும் த்ரிஷாவும் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்திருக்கும். ஸோ பேரிங் இஸ் அ பெஸ்ட் பேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 2Kல பார்த்தீங்கன்னா விஜயும் த்ரிஷான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய படத்தில் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படம் திருப்பாச்சி ஃபேமிலி சென்டிமெண்ட் பிளஸ் பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த படமும் இன்று வரை எத்தனை தடவை போட்டாலும் எல்லாரும் பார்ப்பாங்க. விஜய்க்காக பார்க்குற ஆடியன்ஸ் சில பேருனா த்ரிஷாக்காக பார்க்குறவங்களும் இருக்காங்க இந்த படத்துக்கு. அடுத்த படம் ஆதி. இது 2006 ரிலீஸ் ஆனது. இது ஆக்ஷன் ஓரியன்ட் கமர்ஷியல் ஃபிலிம். எது இந்த ஆதி. ஸோ இது விஜய் அக்ரெசிவ் ரோலில் நடிச்சிருப்பாரு. அதே த்ரிஷா அவங்களுக்கு எமோஷனல் பேரா இருந்திருப்பாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டராக, சப்போர்ட்டிங் மீன்ஸ் எமோஷனல் பேரா இருப்பாங்க இந்த படத்தில் இவங்க. ஸோ இந்த படத்துக்கு ஹைலைட்டு மியூசிக் அண்ட் தென் த ஃபைட்டு தான். ஸோ கில்லி திருப்பாச்சி சக்ஸஸுக்கு பிறகு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா பேரிங்கில் விஜய் அவர்களும் த்ரிஷா நடித்த 2 படமே சூப்பர் ஹிட். ஸோ இந்த ஆதி படமும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஆனால் அந்த படம் போன அளவுக்கு இந்த ஆதி படம் போகலை. ரைட்டுங்களா? அடுத்தது குருவி. 2008 ரிலீஸ் ஆனது. இது ஃபுல் மசாலா என்டர்டெய்னர். குருவி பார்த்துருப்பீங்க, ரைட்டா? இவர் விஜய் இதில் அசால்ட்டாக சும்மா கேர்லெஸ்ஸாக சும்மா அசால்ட்டாக நடிச்சிருப்பாரு. அவருடைய எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு
ஈடு கொடுக்குற அளவுக்கு த்ரிஷாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் த்ரிஷா வந்து கொஞ்சம் கிளாமராகவும் அதே சமயத்தில் ஃபன் ரோல்லையும் நல்லா நடிச்சிருப்பாங்க. சாங்கு காமெடியெலாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருந்தது. இது இரண்டும் தான் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆன படம். எது குருவி. அடுத்தது வந்து லியோ. ஆஃப்டர் மெனி இயர்ஸ் இவங்க வந்து த்ரிஷா வந்து விஜய் கூட பேர் ஆனாங்க இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்ச இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு பதில் எல்லாரும் இவங்க பேரிங் பற்றி தான் பேசினாங்க. பல வருஷம் கழித்து இவங்க 2 பேர் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, அதுவும் பேராகவே நடித்தாங்க. அதுதான் இந்த த்ரிஷாக்கான தனி ஒரு பெருமை. கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து இன்டென்ஸு அண்ட் தென் மெச்சூர்ட் லவ் அண்ட் எமோஷனல் சீன் இருந்திருக்கும் இந்த லியோவில். அப்போ த்ரிஷா இந்த படத்தில் வந்து அவங்க 2 குழந்தைங்க அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. விஜய் அவர்களும் அந்த அப்பா அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் வந்து த்ரிஷாக்கு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் சப்டில் கேரக்டர் இருக்கும், ரோல் இருக்கும். ஸோ இந்த விஜய் அவர்களுக்கு இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் இந்த விஜயுடன் சேர்ந்து நடிக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு பிரேக் கொடுத்தது. ப்ளஸ் அவங்களுடைய நடிப்பு திறமையும் இதில் நல்லா வெளிப்படுத்தினது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆனது. இந்த படம் வந்து என்னென்னா ஜஸ்ட் விஜயுடைய கரியரில் ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். எந்த படம்? இந்த கோட். இந்த கோட் வந்து த்ரிஷா வந்து அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கலை, பட் ஒரே ஒரு பாட்டுக்கு வருவாங்க. அந்த பாட்டும் எப்படின்னா அப்படி போடுன்ற மாதிரி இந்த பாட்டில் வர மியூசிக்கு, அந்த சாங்கு, த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் 2 பேர் சேர்ந்து பேர் பண்ணி டான்ஸ் ஆடும்போது அது அப்படியே எல்லாரும் ப்ரீவியஸ் அவங்க நடித்த படத்துக்கூட கனெக்ட் ஆகிட்டாங்க. ரைட்டுங்களா? அது என்ன படம்னு அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிருச்சா? மட்டை, ரைட்? என்ன அந்த பாட்டு தான். ஸோ இந்த கோட்டுன்னு சொன்னாலே டக்குன்னு எல்லாருக்கும் நினைப்பு வருவது இந்த பாடல் மட்டும்தான். ஸோ ஃபேன்ஸுக்கு வந்து விஜய் அந்த த்ரிஷா சேர்ந்து நடித்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ எல்லாரும் குதூகலமாக இந்த பாட்டுக்கு தேட்டரில் ஆடாதவங்களே கிடையாது. த்ரிஷா ஃபேன் அஸ் வெல் அஸ் விஜய் ஃபேனுக்கு சேர்த்து கொடுத்த ஒரு பெரிய ட்ரீட் எதுன்னா இந்த ஒரு பாட்டே சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் அவங்க இந்த விஜயை கூட வந்து 5 படத்தில் பேரா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஒரு படத்துக்கு மட்டும் பாடல் காட்சியில் மட்டும் வந்திருக்காங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.